பழமையான மற்றும் வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவில் தான் ஸ்ரீ துர்கா மல்லேஸ்வரர் சுவாமி கோவில். ஆந்திரா விஜயவாடா மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்கிற இந்திர கீலாத்ரி மலைக்கு மேல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பிரதான தெய்வம் கனக துர்கை அம்மன். துர்பூதங்களாலையும் அசுரர்களாலையும் தொந்தரவுகள் அதிகரிக்கும் போது தன் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக இந்திர கீல முனிவர் கடுமையான தவம் இருக்கும்போது அம்மன் பிரத்யட்சமானாங்க. அப்போ முனிவர் தன் தலையில இருந்து கொண்டு அசுரனை வதம் செய்யுமாறு அம்மன் கிட்ட வேண்டாரு. முனிவரோட வேண்டுகோளுக்கு இணங்கி அம்மன் இந்திர கிளையிலேயே இருந்து அசுரனை வதம் செஞ்சதா ஐதீகம் இருக்கு. அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்த அம்மன் கிட்ட இன்னைக்கும் மக்கள் வேண்டிக்கிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 4 அடி உயரம் இருக்கிற ரொம்ப ஆக்ரோஷமான அம்மன் சிலையை இங்க நம்மளால தரிசிக்க முடியும். அலங்காரமா இருக்கிற அம்மன் மகிஷாசுரனை வதம் பண்ற மாதிரி இங்க இருக்கிற விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கு. 8 கரங்கள்லயும் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு சம்ஹார ரூபிணியா இங்க அம்மன் காட்சி தராங்க. காளிகா புராண கதைகள்லயும் மற்ற கதைகள்லயும் இந்த அம்மனை பத்தி நிறையவே குறிப்பிடப்பட்டிருக்கு. புதுசா எழுதப்பட்ட புராண கதைகள்ல அம்மனை சுயம்புவா குறிப்பிடுறாங்க. இயற்கையோட அழகா இருக்கிற இந்த சூழல் இந்த கோவிலுக்கு மேன்மேலும் அழகு சேர்க்குது. கனக துர்கை அம்மன் இங்க மகாலட்சுமி உருவத்துல இருக்கிறதுனால லட்சுமி தேவிக்கு செய்யப்படுற எல்லா அபிஷேகங்களும் இங்கேயும் செய்யப்படுது. ஆவணி மாசத்துல எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் வரலட்சுமி நோன்பு பக்தியாவும் ரொம்ப நேர்த்தியாவும் கடைபிடிக்கப்படுது. நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருவாங்க. துர்கா கட்டிலிருந்து இந்திரகீலா கோவிலுக்கும் திரும்ப போறதுக்கு கோவில் நிர்வாகமே பேருந்து வசதியை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. நவராத்திரி விழாவை இங்க ரொம்ப விசேஷமா பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெறும் விழாதான் ஷகம்பாரி உற்சவம். இந்த நேரத்துல கனக துர்கை அம்மன் பனசங்கரி அவதாரமா அலங்கரிக்கப்படுவாங்க. ஷகம்பாரி உற்சவத்துல பலவிதமான பயிர்களையும் தானியங்களையும் அம்மனுக்கு அர்ப்பணம் செய்வாங்க. ஒரே நேரத்துல சக்தி சுரூபமாயும் கருணையாவும் வரங்களை கொடுக்கிற அம்மனா இருக்கிற அம்மனோட தரிசனம் நமக்குள்ள இருக்கிற ஆன்மீகத்தை தூண்டும். அன்னதானம் போன்ற புண்ணிய செயல்களால இந்த கோவிலோட புனிதமும் நன்மையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு.